அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். பொட்டாம்பாரு நங்குரத்தன்ற மாதிரி எடுத்தாம்பாரு முடிவு குவைத்தி. ஆனால் இந்த மாதிரி நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் எடுக்க துப்பு இல்லை. அதனால தான் இன்றைக்கும் நம்மெல்லாம் அந்த ஒரு ஆக்கிரமிப்பு கீழே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அன்பான உறவுகளே, குவைத்தில் இருக்கக்கூடிய குவைத்தி வீடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க, இப்போ உங்கள்கிட்ட நான் கேட்குற கேள்வி, ஹவுஸ்மேட்கள்கிட்ட, இந்த நாட்களில் மீன் வாங்கிட்டு வந்தாங்களா உங்கள் வீட்டில்? நிறைய பேர் மீன் வாங்குறத தவிர்த்து இருக்கிறாங்க. அந்த மாதிரி யாராவது நிறைய மீன்கள் வாங்கக்கூடிய குவைட்டிகள் இப்போ மீன் வாங்கிட்டு வந்ததை ரீசெண்டாக பார்த்தீங்களா? மீன் மார்க்கெட்டுக்கு போய், இல்லை நீங்களும் கூட போவீங்க, டிரைவர்கள் கூட போயிருப்பீங்க மீன் மார்க்கெட்டுக்கு, ஷுவைக்கு, இல்லாட்டி இந்த எங்கே ஷார்க் ஷாப் அல்லது ஃபஹில் அல்லது முபாரக்கி, அந்த மாதிரி மீன் மார்க்கெட்டுகளுக்குள்ளே போய் மீன் வாங்குறத பார்த்தீங்களா? கடந்த காலங்களில் வாங்கினவங்க இந்த முறை வாங்குறத பார்த்தீங்களா? இந்த முறை சரியான விலை மீன், சரியா? மீன் அதிகமாக விலை ஏற்றினதால குவைத்தி கம்யூனிட்டி எல்லாரும், குவைத்தி குடிமக்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இல்லைடா வாங்குறதில்ல, மீனுக்கு விலை குறையும் வரைக்கும் மீன் வாங்குறதில்ல, மேத்தும் வாங்குறதில்ல. இப்போ மேத்துன்னு சொல்லி ஒரு மீன் வாங்குவாங்க, இந்த மணலை மீன் சொல்லுவாங்க நம்ம ஊரில், அது சின்ன சின்ன மணலை மீன். அந்த மீனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சுட்டு சாப்பிடுவாங்க. வெளியில் சின்ன மீன் எல்லாத்தையும் அழகாக ஃபரமில் போட்டு சுட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சுட்டு சாப்பிட்ற முன் 8 தினார்லேருந்து 10 தினார் வரைக்கும் கிலோ வந்து அதிகரிச்சிருக்குது. இந்த அதிகரிப்பால் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை வந்து மீன் வாங்கக்கூடியவங்க, மீன் சாப்பிடக்கூடியவங்க சந்தித்து வராங்க. அதனால் எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டாங்க, வாங்குறதில்ல, மீனே வாங்குறதில்லடா, மீன் மார்க்கெட் பக்கமே வாரதில்லை, நாங்கள் வந்து மீன் வாங்கினா தானே எக்ஸ்ட்ரா விலை விற்பீங்க, இனிமேல் மீனே வாங்குறதில்ல அப்படின்ற ஒரு நிலப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த தீர்மானம் பார்த்திங்கன்னா குவைத்தில் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்குது. மக்களே எல்லாருமே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மீனே வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. வந்ததுலேருந்து யாருமே போகலை மீன் மார்க்கெட். நான் வீடியோ போடுறேன், சரியா, கடைசியில் போடுறேன். காஞ்சு போய் இருக்குது மீன் மார்க்கெட்டுக்குள்ளே. எல்லாரும் அந்த மீன் வியாபாரத்தை விட்டுட்டு சும்மா நிற்கிறாங்க. இந்த இப்போ ரீசெண்டாக ஒரு பெண் வந்து பேசுகிறாங்க, இந்த நாட்டிலையும் இருக்கு இல்லையா, ஈரான்லேருந்து வரும், ஈராக்லேருந்து வரும், வேறு நாடுகள்லேருந்து மீன்கள் வரும். இப்போ அது மாதிரி இல்லை இது ஈரானி, இது குவைட்டி, இது அந்த அதுக்கு பேர் வந்து நல்ல ஒரு பேர் ஒன்று இருக்குதாப்பா, நல்ல விலை கூடின மீன். அந்த மீன் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் வரும், சரியா? ஜுபைதி அப்படின்ற மீன் இருக்குது. ஜுபைதி வந்து 18 தினார் 20 தினார் 1 கிலோ அந்த மாதிரி கூட சில டைமில் வரும். இப்போ இந்த ரீசெண்டாக நினைக்கிறேன் 18 தினார் 19 தினார் வரைக்கும் விற்கப்பட்டுச்சு ஜுபைதின்னு சொல்கிற மீன். அந்த ஜுபைதி மீனே வந்து பார்த்திங்கன்னா ஈரான்லேருந்து வர்றது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சைட், அந்த கடல் பக்கம் இருந்து வர்றது. குவைத்துடையது ஓரளவுக்கு நல்ல, ஆனால் அந்த ஈரானுடைய தான் விரும்பி எடுப்பாங்க முன்னாடி. இப்போ ஈரான் என்று சொன்னாலே கழிவழின்ற அளவு போயிடுச்சு இந்த அரபு நாடுகளில், கொஞ்சம் கோவத்தில் இருக்கிறதால, இந்த யுத்தம் பிரச்சனையால். ஆனால் பாருங்கள், மீனை வந்து இப்போது விலை அதிகமாக விற்றதால ஃபுல்லாக எல்லாத்தையுமே வேணாண்டா, மீனே வாங்க வரமாட்டேன்டா அப்படின்னு விட்டுட்டாங்க. விட்டதுக்கு பிறகு இப்போ ஓரளவுக்கு மீன் ஸ்டேபிளுக்கு வந்திருக்குது. இன்றைக்கி தான் பாபாவே மீன் கடைக்கு ஷாப்பில் நிற்கிறேன், மந்தக்கா ஷாப்பில் மீன் கடைக்கு வந்திருக்கிறாரு. இன்றைக்கி தான் மீனை எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி நம்ம நாட்டிலே தான் கோழிக்கறி விலை, கோழி இறைச்சி விலை, மாட்டு இறைச்சி விலை, ஆட்டு இறைச்சி விலை, காய்கறி விலை, அது விலை இது விலைன்னு நம்ம எப்போ பாரு குறை தான் கூறிக்கிட்டு இருக்கோம். விலை கூட ஆனாலும் வாங்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்துடே விலையை கம்மி பண்ணுங்கடா, இல்லைன்னா வாங்க மாட்டோம்டா அப்படின்னு நிறுத்தி பாருங்க. வலிக்கு வந்து தானே ஆகணும். கடைக்காரன் வேலை செய்கிறவங்களும், கடைக்காரன் அந்த வளர்க்குறவனும், ஆட்டு மாட்டு பண்ணை வச்சுருக்கு, கோழி பண்ணை வச்சுருக்கு, என்ன பண்ணுறது? பிராய்லர் கோழி வந்து இந்த முறை வருஷம் விற்காட்டி அடுத்த வருஷம் விற்கலாண்டா அப்படின்னு போட முடியுமா? பிராய்லர் கோழியை குறைச்சி தானே ஆகணும்.
அப்போ அதை குறைக்கும் போது அவங்களுக்குரிய தீவனம், அவங்களுக்குரிய அந்த விலைவாசி, அவங்களுடைய மருந்து, அது இது அவங்க பிரச்சனைகளையும் அவங்க அதுக்குரிய ரிக்வஸ்ட் வச்சு அந்த பக்கத்தால் குறைப்பாங்க. உற்பத்தியை குறைப்பாங்க. விலைவாசி குறையணும்னா உற்பத்தி கூடணும்னா அந்த உற்பத்திக்கு தேவையான விலைவாசிகள் பொருட்களுடைய விலை குறையணும். ஒரு ரொட்டைனில் செயினில் போகணும். யாரெல்லாம் முயற்சி பண்ணுறா? இந்த இன்றைக்கி விலை குறைஞ்சிருச்சு. மீன்களுடைய விலை ஓரளவுக்கு ஸ்டேபிளுக்கு வந்திருக்குது. முன்னாடி 15 தினார் வித்த மீன் இன்னைக்கு 8 தினார், டபுளாக குறைச்சிருக்கிறாங்க விலை. சுகல்ல பாருங்க. اليوم السبت الساعة 11:30 تاريخ 8/2026. والله تفكير واحد حاطط ماكو شويه حاطين يعني هم اقوى من الحكومه؟ مو اقوى، وايدين يعني كثره تغلب الشجاعه نقول مثلا. يعني وزاره التجاره موظفينهم والنعم فيهم شجعان ان شاء الله وفيهم خير والبركه، لكن الكثره هم ما يقدرون. الله سمعتوا؟ زين الشعم كم؟ كم؟ 6 الشعم. الله الله كويتي. قبل كان كم؟ قبل كان 4 ونص 3. ليش دبل؟ ليش اليوم دبل صار؟ زين في نفرات واجد يجي يسوق؟ لا في نفرات كويتي يجي اليوم؟ فيه؟ واجد؟ بس قالي سمك شوي في سمك ورا حار وايد سمك شويه. يلا مشكور بس يا الربع. والله ما في احد، والله ما في احد. اليوم الاحد تاريخ 9/8 ما في. انا ماني شايف احد، حمال بس ولا واحد.